ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்துருக்கிறார், ஆலயத்தை கொடுத்துருக்கிறார், ஆராதனையை கொடுத்துருக்கிறார். நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. பல வருஷங்களாகவே ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, பின்பற்றுறீங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா என்றது தான் ஒரு கேள்வி. இதை சொல்லும் பொழுது நான் சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் பலர் சொல்ல நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியாத விஷயம் என்று நான் சொல்லலை. நீங்கள் இன்னும் யோசிக்கக்கூடும் என்றால், ஐயா இது எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் சொல்லணும், சத்தியத்தை அறிவிக்கணும், ஐயோ இது நல்லாவே தெரியும், ரொம்ப நாளாகவே எனக்கு அதை குறித்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப மனசு பாரமாக இருக்குது, என்ன பண்ணுறது, என் வீட்டு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, வேலை, அப்படி இப்படியே காலம் ஓடிட்டுருக்குது, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல சொல்லி ஒரு வேளை ஒரு சிலர் மனசுக்குள்ளரே நீங்கள் புலம்பு கொண்டிருக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னும் சிலர் சொல்லலாம், ஊழியம் செய்யணும், சத்தியம் சொல்லணும், என்ன சுவிசேஷம் அறிவிக்கணும் என்று சொல்கிறீங்க தான், எங்கே போய் சொல்கிறதுங்க, சொல்கிறதுக்கு உள்ளர் நம்மளை திருப்பி கேள்வி கேட்குறாங்க, என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னை குறித்து சில காரியங்களை கேட்குறாங்க, சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, அச்சமாக இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னும் சிலருடைய காரியங்கள் என்னவென்று சொன்னால், நானே சரியில்லை, என் காரியமே சரியில்லை, என் மனசே சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, எங்கே போய் என்னதை நான் போய் சொல்கிறது. இப்படிலாம் பலர் பல விதமாக பல எண்ணங்களிலே சிந்தித்து செயல்படாமல் இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே இருந்தாலும் எல்லாருடைய மனமும் இருதயமும் தேடுகிற ஒரு காரியம், விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் மன மகிழ்ச்சி. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, எண்ணம் எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் அப்படி அவர் இருக்கிறார்களா என்று தான் எனக்கு தெரியல. அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியல. ஆனால் அதை எல்லாரும் தேடுகிறார்கள், விரும்புகிறார்கள், நாடுகிறார்கள், அதற்காகவே பிரயாசப்படுகிறார்கள். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய காரியத்தை, குடும்பத்தின் காரியத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், தினசரி உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எதை நோக்கி, எதை ஃபேஸ் பண்ணி, எதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போய் கொண்டிருக்கிறோன்னு சொன்னால், அதனுடைய மைய புள்ளி என்று பார்த்தேன்னு சொன்னால் மகிழ்ச்சி. அதாவது மன நிறைவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி. ஆனால் நிறைய பேர் அப்படி மகிழ்ச்சியோ சந்தோஷத்தை அடைந்ததாக எனக்கு தெரியல. அநேகர் என்ன செய்கிறார்கள், விடிந்தெழுந்த பொழுது போன காலையிலேருந்து சரி பொழுது போகிற வரைக்கும் வேலை, ஏதாவது எந்த வேலையை செய்கிறார்களோ, அல்லது ஒரு தொழில் செய்தாலும் சரி, அல்லது வியாபாரம் செய்தாலும் சரி, முழு கவனமும் முழு மூச்சும் அதில் தான் இருக்கிறது. முழுக்க 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 அதையே கவனம் செலுத்துகிறார்கள். மற்ற காரியங்களுக்கு நேரம் இருந்தாலும் நேரம் கொடுக்க மனதில்லாமல், நேரத்தை செலவிட விரும்பாமல் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறதா இருக்கட்டும், தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை தனியாக நீங்கள் ஒரு தொழில் தொடங்கி செய்கிற ஒரு தொழில் செய்கிறவராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கட்டும், ஒரு விவசாயம் செய்கிறவராக இருக்கட்டும், நீ யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், முழுக்க 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 அதற்கு தான் அவர் கவனம் செலுத்துகிறார்கள். நான் அதை தவறு என்று சொல்லலை. அதே சமயம் இதை அவர்கள் சொல்லி என்ன சொல்கிறார்கள், எங்கே இதுக்கே நேரம் சரியாக இருக்குங்க, இதுக்கே எனக்கு நேரம் பத்தலைங்க, நான் எங்கே போய் ஊழியம் செய்கிறது, எல்லாம் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான், அதெல்லாம் சரிதான். இப்படி சொல்லியே வாழ்க்கையும் வாழ்நாளையும் காலத்தையும் போக்கிடுறேன். நான் உங்களை கேட்குறேன், இப்படி வாழ்ந்தவர்கள், இப்படி இருந்தவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்களா? அவர்கள் செய்த வேலை, தொழில், வியாபாரம் எதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதன் மூலமாக அவர்கள் மன நிறைவை அடைந்து இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்பேன் என்று சொன்னால் வாய்ப்பே கிடையாது. அப்போ என்னதான் வாழ்க்கையில் இருக்குதுன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாருமே ஒரு லக்கை நோக்கி போடுறோம், ஆனால் யாருமே அதை அடைந்ததாக தெரியல. பணம் சம்பாதிக்கணும் தான், பணம் சம்பாதிக்கணும், குடும்பம் நடத்தணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், படிப்புக்கு நிறைய செலவுகள் இருக்குது, திருமணம் செய்யணும்னா அதுக்கு செலவு இருக்கிறது. இப்படி காலம் பூரா இந்த சம்பாதிப்பதற்காகவே காலத்தையும் நேரத்தையும் உடல் உழைப்பையும் நம்ம செலவிடுறோம். இதை சொல்லிக்கொண்டே என்னென்ன செய்கிறோம், இந்த காரியங்களுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்க முடியாததை நியாயப்படுத்துகிறோம். நீங்களே தானே பார்க்குறீங்களே என்று சொல்வார்கள். அது சரியல்ல. நாம் அதற்காகவும் நம்ம நேரத்தை செலவிட வேண்டும். வேதம் சொல்கிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிக்கணும், ஞானத்தை சம்பாதிக்கணும். இன்றைக்கி எல்லோரும் சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. நான் சொல்ல சம்பாதிக்கிறது முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை.
அது தேவையில்லைன்னு சொல்ல. ஆனால் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே அதுதான் சம்பாதிக்கணும், அதுதான் சம்பாத்தியம் என்று சொல்லி செயல்படுவதுதான் தவறு. நீ என்னத்தை வேணாலும் சம்பாதிங்க, மகிழ்ச்சியை சம்பாதிக்க முடியாதா, சமாதானத்தை சம்பாதிக்க முடியுதா? இதை பணத்தினாலும் நீங்கள் விலை கொடுத்தோ இந்த மகிழ்ச்சியை நீங்கள் வாங்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மனதிலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது, ஒரு வெறுமை இருக்கிறது. எவ்வளவுதான் இன்றைக்கி சம்பாதித்தாலும் கூட நான் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எனவே மகிழ்ச்சி என்பது விலை கொடுத்து வாங்குவது அல்ல. மன நிறைவு என்பது, சமாதானம் என்பது விலை கொடுத்து வாங்குவதல்ல. விலைக்கும் அது கிடைக்காது, தேடினாலும் கிடைக்காது. நீங்கள் தேடினாலும் உங்களை தேடியும் அது வராது. ஆனால் ஆண்டவருக்காக என்று கர்த்தருடைய வேலையை கர்த்தருக்காக நாம் மனப்பூர்வமாக செய்யும் பொழுது, அதாவது ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு டெடிகேட்டட் மைண்ட், ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யும் பொழுது தான் ஒரு மன நிறைவு, மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே. எனவே இந்த அர்ப்பணிப்பு என்று சொல்லும்போது அதில் என்ன அடங்கியிருக்கு என்று சொன்னால், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற வேலைக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. ஒரு அர்ப்பணிப்பு என்று சொன்னால் இது செய்தால் இது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கறது அல்ல, எதையுமே எதிர்பார்க்காமல் செய்கிறது தான் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வேலை. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கர்த்தருடைய பணியை செய்யும் பொழுது தான் நம்முடைய மனதிலே மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கும் பிரியமானவர்களே. அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அந்த காரியம் புரியல. இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசுவை பற்றி அப்படி எழுதியிருக்குது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று எழுதியிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் 4 பேருக்கு. நிறைய பேர் இடத்துல அப்படி சொன்னதை நான் பார்த்துருக்கிறேன். இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் யாருமே சொல்லவில்லை என்று நான் சொல்லவில்லை. நிறைய பேர் இடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு சாட்சி சொன்னாலோ, ஒரு சுவிசேஷம் சொன்னாலோ என்ன ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் என்று அந்த பகிர்ந்து கொள்வாங்க. நான் சொன்னேன், தெரியுதா உண்மையான மகிழ்ச்சி சந்தோஷம் எங்கே இருக்குது என்று சொல்லி. உண்மையான மகிழ்ச்சி சந்தோஷம் எங்கே இருக்குது என்று சொன்னால், நீங்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறதுலையோ, மற்றவருக்கு சந்தோஷத்தை கொடுப்பதனால் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. எனவே நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அப்பமில்லாததுக்கு பணத்தையும், ஏதோ சொல்லுகிறது ஏசாயா 55 நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, அதற்காக இங்கே நேரத்தையும் பணத்தையும் நாங்கள் செலவு செய்கிறோம். திருப்தி செய்யாத பொருளுக்காக. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இதை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் மனசு நிறையும், மனதில் மகிழ்ச்சி பொங்கும். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய பணக்கார ஒரு ஸ்திரீ, பெரிய பணக்காரன், ரொம்ப வசதி, ரொம்ப ஆடம்பரமாக வாழக்கூடிய அளவுக்கு, பகட்டாக வாழக்கூடிய அளவுக்கு வசதி படைத்த ஒரு பெண்மணி. அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. நிம்மதியை தவிர, சந்தோஷம் சமாதானத்தை தவிர எல்லாம் இருக்குது. அவள் மனம் உடைந்து, மனம் வெறுத்து அவள் என்ன செய்தார், ஒரு மனநல ஆலோசகரிடத்துல கவுன்சிலிங்காக போயிருந்தாள். கவுன்சிலிங்காக போய் அவள் சொல்கிறேன், எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, என் மனசில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏன்னு எனக்கு புரியல, நான் என்னென்னமோ செய்து பார்க்குறேன், என்னால் மனசில் ஒரு மனர்ச்சி இல்லாமல் இருக்கேன் என்று சொல்லும்போது அந்த மனநல ஆலோசகர் சொன்னாங்க, அந்த டாக்டர் சொல்கிறாங்க, மகிழ்ச்சி எங்கேருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கணுன்னு இங்கே ஒரு பெண்மணி என்னிடத்துல வேலை செய்கிறா, நான் அந்த வேலை சர்வெண்ட்டை கூப்பிட்றேன், அவள் உங்களுக்கு சொல்லுவாள், ஆனால் நீங்கள் குறுக்க எதுவும் பேசக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது, சொல்கிறது முழுசாக கவனமாக கேட்கணும் என்று சொல்லிவிட்டு அந்த வேலைக்காரியை கூப்பிட்டாங்க. இதாம்மா உன் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லு, நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிற, உனக்கு எப்படி மகிழ்ச்சி வந்துன்னு சொல்லு என்று சொல்லி அந்த அம்மா இடத்துல சொன்னாங்க. அந்த பெண்மணி தன்னுடைய கதையை ஆரம்பித்தா. நான் சொல்கிறேன் பாரு. அவர் சொன்னான், என்னுடைய புருஷன் மலேரியா ஜுரத்தினாலே இறந்து விட்டார். எனக்கு ஒரே ஒரு மகன். என் புருஷன் இறந்த 3 மாதத்தில் என்னுடைய செல்ல மகன், ஒரே ஒரு மகன் வாகன விபத்தில் இறந்துட்டான். எனக்கு இருந்த வாழ்வு ஆதாரமே போயிடுச்சு. புருஷன் இல்லை, பிள்ளை இல்லை, எனக்கு யாருமே இல்லை. இப்போ நான் தனி நபர் ஆகிட்டேன். நான் வாழணுமா? எனக்கு வாழ்வதற்கு இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை. நான் வாழ்க்கை எதற்காக வாழணும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். என் பிழைப்புக்காக ஒரு வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் வேலையை முடித்து கொண்டு ஒரு நாள் சாலை வழியாக வந்து கொண்டிருந்தேன். லேசான மழை தூறல்.
அப்பொழுது என் பின்னாக ஒரு பூனை ஒன்று வந்து கொண்டிருந்தது. அது நான் போகிற வரைக்கும் என் கூடவே என் பின்னாலே வந்தது. நான் வீடு தேடி என் வாசல் வரும்போது என் பின்னாடியே வந்து விட்டது. ஏனோ தெரியவில்லை, எனக்கு அது மேலே ஒரு இரக்கம் வந்தது. அந்த பூனையை நான் வீட்டுக்குள்ளே அழைத்து என் வீட்டில் இருந்த ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் போது ஒரு பால் ஒன்று கொடுத்தேன். அந்த பாலை முழுசும் குடிச்சிடுச்சு. குடித்த பூனை அங்கேயே இருந்தது. அந்த பூனையை பார்த்து கொண்டு நான் உட்கார்ந்துருந்தேன். சிறிது நேரத்தில் அந்த பூனை அந்த சகோதரி, நான் இப்போ சொன்னேன், அந்த பெண்மனுடைய காலை வந்து அப்படியே வருடி நக்கி கொடுத்துச்சான். திடீரென்று இந்த பெண்மணிக்குள்ளற இனம் புரியாமல் ஒரு மகிழ்ச்சி. இது வரைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்கலை. அதாவது புருஷன் பிள்ளைகள் இறந்ததிலிருந்து இரவில் தூங்கிறது கிடையாது, சரியாக சாப்பிட்றது கிடையாது, சிரிப்பு கிடையாது, மகிழ்ச்சி என்பதே இல்லை. ஒரு நடைபயணம் போல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்மணி இந்த பூனையினுடைய செயலை பார்த்த உடனே அவள் அறியாமல் முதலாக அவள் முகத்தில் ஒரு புன்னகை வந்ததான். இந்த மாற்றத்தை நினைத்து அவள் ஆச்சரியப்படுகிறாள். என்னது, நம்ம இது வரைக்கும் நம்ம சிரித்த பல வருஷம் ஆகிட்டுது, சிரிப்புன்றது கிடையாது, மகிழ்ச்சின்றது கிடையாது, ஏதோ ஒரு நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குது. அவள் யோசித்து பார்க்கும்போது அவள் என்ன யோசித்தான் என்னன்றால், ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இந்த பூனைக்குட்டிக்கு ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் ஒரு பாலை கொடுத்தோம், அது சாப்பிட்டுட்டுது. அது நம்மள்கிட்ட ஒரு நன்றி உணர்வோடு இப்படி நடந்து கொள்கிற ஒரு காரியம் என் மனதை ஒரு பரவசத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், இதனால் என் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது என்று சொன்னால், ஏன் இந்த செயலை நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது என்று எண்ணி, அது முதற்கொண்டு யார் தேவைகள் இருக்கிறாள் என்பதை அறிந்து, பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் ஒருவர் உடல்நலம் இல்லாமல் ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறத கேள்விப்பட்டேன். அவருக்கு கஞ்சி வைத்து அவருக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு என்னை ஏறெடுத்து பார்த்தார். அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவருடைய முகத்தை பார்க்கும்போது என் மனசில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இப்படி படிப்படியாக ஒவ்வொரு நாளும் யாராருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்து என்னால் முடிந்த இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு நான் செய்ய ஆரம்பித்தேன். அதிலிருந்து எனக்குள்ளே தொற்றி கொண்டது என் இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இப்போ தான் நான் கண்டுகொண்டேன், மகிழ்ச்சி என்பது நம்முடைய மனதில் மற்றவர்களை மகிழ வைப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய மனதில் மகிழ்ச்சி வரும் என்ப உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அந்த பெண்மணி சொல்லி முடித்தாள். இந்த பணக்கார ஸ்திரீ ஓடு ஒரே சத்தம் போட்டு அழுகிறா. ஏன்? அவள் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டா. ஓ, என்னிட்ட நிறைய பணம் இருக்குது, வசதி இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எதனாலும் எவ்வளவும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியத்தை ஒரு சாதாரண ஒரு ஏழை பெண்மணி எனக்கு புரிய வைத்து விட்டால் மகிழ்ச்சியினுடைய இருப்பிடம் இங்கே தானா என்று சொல்லி, இது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே, என் வாழ்க்கையை வாழ்நாளை நான் வீணடித்து விட்டேன் என்று சொல்லி அவள் வருந்தினதாக இது ஒரு சம்பவம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இயேசு சொன்னார், மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க முடிந்தால் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நீங்கள் அவர்களுக்கு செய்யணும். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும். இயேசு சொன்ன வார்த்தை உங்களுக்கு இந்த வசனம் நன்றாகவே உங்களுக்கு தெரியும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே தனக்கு செய்ய வேண்டும், தனக்கு மற்றவர்கள் செய்ய வேண்டும், தன்னை மற்றவர்கள் கவனிக்க வேண்டும், தன்னை மற்றவர்கள் விசாரிக்க வேண்டும், தன் மீது மற்றவர்கள் அன்பாக இருக்க வேண்டும், அக்கறையாக இருக்க வேண்டும், என்னை விசாரிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற உலகம்தான் இது. இன்னைக்கு குடும்பத்திலிருந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து என்ன எல்லாருமே மற்றவரிடத்திலிருந்து எதிர்பார்க்குறாங்க. என்னை யாரும் கண்டுக்கலை, என்னை யாரும் விசாரிக்கலை, என்ன சாப்பிட்டியான்னு கேட்கல, இந்த போல் எத்தனையோ காரியங்களை நாம் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும், நான் சொல்ல வருது பொதுவாக எத்தனை பேரையும் நான் சொல்கிறேன், எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன எதிர்பார்ப்பு என்று சொன்னால், மற்றவர்கள் தன்னை கவனிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று பல விதங்களிலே பல காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். நான் அதை தவறு என்று சொல்லவில்லை, அதை வேண்டாம் என்று நான் சொல்ல வரல. ஆனால் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க என்ன செய்யணும்?
ஆமாம். இதையும் உடனே என்ன சொல்லுவான், அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஐயோ நான் செய்யலைன்னு நான் சொல்கிறேன், நான் செய்யறதுக்கு நான் விருப்பமாக இருக்கேன், எனக்கு யார் செய்தா, என்னை யார் கண்டுக்கிட்டா, என்னை யார் விசாரிச்சா, எனக்கு யாராவது செய்திருந்தா நான் செய்வேன். நிறைய பேரோட வாதம் அப்படித்தான் இருக்கிறது. நிறைய பேருடைய எண்ணங்களை கேட்டு பாருங்க, நான் எல்லாம் செய்கிறேங்க, எனக்கு யாராவது செய்தாங்களா? சாதாரணமாக ஒரு விசேஷம் இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு பத்திரிக்கை வந்த உடனே வீட்டில் போயிட்டு முதல்ல மொய்டாப் எடுத்து பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பத்திரிக்கை வந்திருக்குது, நம்ம கல்யாணத்துக்கு வந்தார் அவர், எங்கே வந்த மாதிரி தாங்க தெரியுது, சரி அந்த நோட்டை எடுத்து பாரு, எவ்வளோ வச்சுருக்கான்னு பாரு. அந்த எண்ணங்களை நான் சொல்கிறேன். இது போல் இந்த காரியம் மட்டும் எல்லா காரியங்களையுமே அவர்கள் வந்தார்களா? ஒரு உடல் நலம் சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, நான் உடல் நலம் சரியில்லாமல் நான் கிடந்தேன், என்னை யார் எட்டி பார்த்தா, நான் எதுக்கு போய் அவனை பார்க்கணும்? இது உங்களுக்கு நியாயமாக தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிற விஷயம் என்னது? உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்கள் செய்யுங்கன்றார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். எனவே நாம் முதல்ல அதை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்கிறதே கிடையாது. இவங்களுக்கு அப்போ இது யாரையா தொடங்கிறது? இவங்களுக்கு மற்றவர்கள் செய்தாதான் அதை செய்யணுமா? இந்த ஒரு கோட்பாட்டில் தான் இன்றைக்கி நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நான் எங்கே வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக உங்கள் மனதிலே ஒரு நிறைவு உண்டாகும். இதை இன்னும் செய்யாமல் இருக்கிற காரணம் என்ன என்று சொன்னால், உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, ஏமாற்றங்கள் இருக்கிறது, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? இதற்காக அதிகமாக முனைப்பாக தீவிரமாக இதுக்கு செயல்படுவதில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதற்கு முதலாவது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனசு வேணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேலையை செய்யணும்னு சொன்னால் ஒரு அர்ப்பணிப்பு வேணும். நான் முன்பே சொன்னேன், கொலைசீர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலைசீர் 3:21 பாருங்கள், நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் அதை கர்த்தருக்கென்று, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கவனிங்க, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்த்தருக்கென்று அப்படியே சொல்லியிருக்கு, கர்த்தருக்கென்று செய்யணும் சொல்லியிருக்குங்க. இல்லை, நீங்கள் சரியாக தான் படிச்சிங்க, அதை நான் சொல்லலை. அந்த வார்த்தையை கவனிக்கிறதுக்காக சொல்கிறேன். கர்த்தருக்கென்று செய்ய நான் சொல்லியிருக்கேன். கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக, அந்த வார்த்தையை நான் பதிய வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கென்று செய்கிறது வேற, கர்த்தருக்காக மனப்பூர்வமாக செய்யணும். எதை செய்தாலும். இன்றைக்கு ஏன் நிறைய பேர் நிறைய வேலைகளை செய்கிறதில்லை? நான் சொல்கிறது குறிப்பாக கர்த்தருடைய வேலைக்கு நான் வரேன், ஊழியத்துக்கு வருகிறேன். ஏன் செய்கிறதில்லை என்று சொன்னால், அவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள். என்ன எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், இவங்க செய்ததற்கு கை மேலே பலன் கிடைக்கணும், இவங்க செய்ததுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கணும், இவங்க செய்ததுக்கு யாராவது அவங்கள புகழணும். இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நான் இவ்வளோ செய்து எனக்கு என்ன பேர் கிடைச்சது, யாரும் என்னை மெச்சிக்கிட்டான். நிறைய பேர் அங்கலாய்க்கிற விஷயம் என்ன தெரியுமா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை ஊழியம் செய்தேன், யாராவது என்னை மெச்சிக்கிறீங்களா? இதுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும். அப்போ அந்த எதிர்பார்ப்பு என்னது? அது தவறு. அப்போ நாங்கள் நீங்கள் சரிங்க எதிர்பார்க்கக்கூடாதா என்று சொல்லுவீங்க. நீங்கள் எதிர்பாருங்க, அது கர்த்தராலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, அதுக்கு முந்தின வசனம் இருக்குது பாருங்க, இப்போ படிச்சிங்களே, அதுக்கு முந்தின வசனம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, அதுதான். எனவே நமக்கு வரக்கூடிய பலன், பிரதிபலன் கர்த்தரிடத்திலிருந்து. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷரிடத்திலிருந்து எதிர்பார்க்குறாங்க. மனுஷரிடத்தில் என்னது? பாராட்டுதல். நீங்கள் செய்த ஒரு காரியத்தை அவங்க அங்கீகரிக்கணும், கன்சிடர் பண்ணணும், உங்களை மெச்சிக்கணும். நான் சொல்கிறேன், கன்சிடர் பண்ணணும் தான், மெச்சிக்கணும் தான், பாராட்டணும் தான். இதை பாவம் என்றோ தவறு என்று நான் சொல்ல வரல. நான் சொல்கிறேன், கிடைக்கிறது கிடைக்கட்டும், கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும், வர்றது வரட்டும். ஆனால் நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்ல வருகிறேன். இந்த மனப்பக்குவம் இல்லாததுனால தான் இதில் ஒரு பிரேக் ஏற்படுது. நீங்கள் செய்கிற எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க என்று சொன்னால், நிறைய எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் விமர்சனங்களும் வருவதனால்தான் காரணம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் செய்த அந்த ஊழியத்தில், மகத்தான அந்த ஊழியத்தில், ஒரு வல்லமையான அந்த ஊழியத்தில் அவருக்கே எதிர்ப்புகள் வந்தது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் எதிர்ப்புகள் மத்தியிலையும் ஆண்டவர் எப்படி ஊழியம் செய்தார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லதை செய்தார், நன்மையை செய்தார், சத்தியத்தை சொன்னார், சுவிசேஷத்தை அறிவித்தார். இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் ஒரு பக்கம் நடக்குது, பெரிய அற்புத அடையாளங்கள் வல்லமையாக ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது.
ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்து கொடுக்கிறார்கள்? யோவான் 5:16 வாசித்து பாருங்க. யோவான் 5:16. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அதுவா 5:16. அதற்கு பின்பு இயேசு இவைகளை ஓய்வு நாளிலே செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இந்த அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? யோவான் 5 38 வருஷமாக படுக்கையில் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சுகமாக்கியிருக்கிறார். இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயங்க. இது ஒரு பக்கம் இருக்கவே, இந்த செய்தியை கேள்விப்பட்டதுல இருந்து என்ன செய்தாருன்னு போட்டிருக்குது. இவ்வளோ பெரிய நல்ல காரியம் செய்திருக்க அந்த ஆண்டவருக்கு விரோதமாக எதிராக என்ன செய்கிறாங்க? கொலை செய்வதற்காக திட்டம் போடுறாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், இப்படிலாம் திட்டம் போடுறாங்கன்றது தெரிந்த உடனே ஆண்டவர் தன்னுடைய வேலையை, ஊழியத்தை செய்யாமல் போய்விட்டாரா அல்லது நிறுத்தி விட்டாரா என்றால் இல்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் செய்யாத போல கொஞ்சம் மறைந்திருப்பார், ஒளிந்திருப்பார். ஆனால் தொடர்ந்து அவர் வேலையை செய்து கொண்டு தான் இருந்தார். யோவான் 7 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. யோவான் 7. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியினால். போதும். என்னது இவைகளுக்கு? அப்போ ஆண்டவர் அடுத்தடுத்து ஒரு கிரியைகளை, வல்லமையான கிரியைகளை செய்ய 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 என்ன வந்துட்டு இருக்குது? என்ன எதிர்ப்பு ஒழுக்கிறது? அவரை கொலை செய்வதற்காக வகை தேடினார்கள். இயேசு என்ன செய்தார்? வகை தேடினபடினால் அவர் யூதாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். ஆமாம், ஊரை விட்டு ஊர் போயிட்டார், அவ்வளோதான். இதை நம்ம வேறு விதமாக சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய காரியங்களை நம்ம மட்டுப்படுத்தி பேசக்கூடாது. நான் ஒரு தமாஷுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் தலைமறைவாயிட்டார். ஆனால் ஆண்டவர் பயந்துட்டு போனார் மட்டும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நாம் அப்படி தான் பேசுவோம், நாம் அப்படி தான் நினைப்போம். மனுஷிகமாக நான் சொல்கிறேன். மாம்ச பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆஹா பயந்துட்டு போயிட்டார், அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் எதற்காக அப்படி செய்தார் என்று சொன்னால் அது வேறு விஷயம். இப்போ அதை பற்றி சொன்னால் நேரம் ஆகிடும். ஏன் இந்த காரியங்கள் இப்படி செய்தார்? நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா அவர் மறைந்திருந்தார். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. நான் பின் நாட்களை அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், இப்படிலாம் இருந்தும் தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறுத்தி வைக்கவில்லை என்பதற்காக நான் சொல்கிறேன். யோவான் 8 அதிகாரம் 40 வசனம். யோவான் 8:40. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறார்கள் என்று இயேசு சொல்றார். எதுக்காக இந்த வசனத்தை காட்டுறேன்? ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, 1-2 பேர் இல்லைங்க, திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அவரை கொலை பண்ணுறதுலேயே குறியாக இருக்கிறாங்க. யோவான் 10:31. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, போதும், நான் சொல்ல வந்தது கல்லெறியினாங்க. என்ன பைத்தியமா? என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? என்ன பித்துக்குள்ளே அவர்? நல்லது செய்கிறவனுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன்? நல்லது செய்யும்போது, நன்மை செய்யும்போது, ஊழியம் செய்யும்போது எதிர்ப்புகள் வரும், விமர்சனங்கள் வரும். அதற்கு நாம் அதில் துவண்டு போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பலர் பல விதமாக பேசுவார். அப்படி அற்புதத்தை கண்ணார கண்டவர்களே அவருக்கு எதிராக பேசுகிற சம்பவத்தை தான் நான் அங்குமிங்கமாக சுருக்கமாக மேலோட்டமாக உங்களுக்கு சுட்டி காண்கிறேன். நான் சொல்ல வருது என்ன? நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் செய்ய முடியாமல், செய்தவர்கள் செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு ஊரில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எல்லாரையும் ஒரு மாதிரி என்னை பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. சிலர் சொல்லுகிற காரியத்தை சொல்கிறேன். நான் சொன்னேன், யார் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு போட்டோம். ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இயேசுவை பற்றி நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன தேவை? அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம் தேவை. ஆண்டவருக்காக நம்முடைய மனசை அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னால் அவருடைய மனசு எதையுமே நினைக்காது, அதாவது எதையுமே எதிர்பார்க்காது, எதையுமே நினைக்காது என்று சொன்னால் முற்றும் தந்த முனிவர் வாழ்க்கைக்கு நான் வரல. நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது. ஐயோ எதையுமே நினைக்காத, அப்போ வீடு வாசல் பிள்ளை குடும்பம் வேலை, ஐயோ அப்படியா? நோ நோ நோ, அதை நான் சொல்லலை. அதெல்லாவற்றோடு கூட எந்த ஒரு கவனிங்க, லாபமோ நஷ்டமோ கஷ்டமோ, புரியுங்களா, துன்பமோ துயரமோ வேதனையோ வருத்தமோ, இதையெல்லாம் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்தாது. பவுல் சொல்கிறார் இல்லையா? பவுல் சொல்கிறாரு, ரோமரில் நான் வாசிக்கிறோம்,
பசியோ பட்டினியோ பட்டயமோ நாசமோசமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்ல காரணம் என்ன? அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அது நம்மளை பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம் என்ன? அதில் ஒரு மன நிறைவு இருக்கிறது, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பிரியமானலே, அந்த சந்தோஷத்தை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கலையே, அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷமே இல்லை. நிறைய பேர் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இந்த எதிர்பார்ப்புகளையும் பாராட்டுகளையும் நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்தால் நீங்கள் முன்னேற முடியும். நான் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், கவனிங்க. நடந்த ஒரு சம்பவம், ஒரு நடிகர் ஒருவர், இப்போ அவர் உயிரோடு இல்லை, ஒரு பழைய நடிகர், ரொம்ப ஃபெமிலியர். அவர் கிறிஸ்துவை நேசிக்கிறவர். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அவர். அவரிடத்துல போய் ஒருத்தர் பேட்டி கேட்குறாங்க, சார், நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேரு புகழ் பாராட்ட இடையில வந்தவன் தட்டிட்டு போயிடுறான், இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று சொல்லி ஒரு நிருபர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. எல்லாம் கவனிங்க. சட்டப்படி நியாயப்படி இவருடைய உழைப்பு இவருடைய பிரயாசத்தினால இவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாராட்டு ஒரு நல்ல பேரை எவனை இடையில வந்தவன் தட்டிட்டு போயிட்டான், இவர் யாரோ மாரி ஆயிட்டார். இதை குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட பார்த்து. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு பில்டிங் சொல்கிறேன், வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் வீட்டை கட்டி எழுப்பும் பொழுது சாரம் போடுவதற்காக அந்த முட்டு என்ன சொல்லுங்கள் சென்ட்ரிங் கொடுப்பதற்காக முட்டுகள், சவுக்கு முட்டுகள் இருக்கு பாருங்க, இதை வைத்து தான் ரூஃப் போடுவாங்க. ரூஃப் போட்டதுக்கப்புறம் அந்த முட்டைகள்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அப்புறம் பூசு வேலைக்கு, பெயிண்டிங் வேலைக்கு, அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு சாரம் போட்டு அந்த முட்டுகளை போட்டு பலவை போட்டு வேலைகள் செய்வார்கள். இது போல் அடுத்தடுத்து அந்த வீட்டினுடைய வேலைகள், கட்டட வேலைகள் எல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த முட்டுகள் தேவைப்படும். சுண்ணாம்படிக்க, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, இது பூச்சி பூசத்துலேருந்து எல்லா வேலைகளுக்கும் இது இல்லாமல் செய்ய முடியாது, சாரம் போடாமல். உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லா வேலையும் முடிந்த பிற்பாடு வீடுகளுக்கெல்லாம் வர்ணம் பூசியாச்சு, எல்லாம் பூசியாச்சு. இப்போ வீடு வந்து பிரதிஷ்டை பண்ணணும், வீடு திறப்பு விழா வரப்போகுது என்று சொன்ன உடனே இந்த முட்டுகள்லாம் சாரத்தை எல்லாத்தையும் பிரித்து கண்ணுக்கு மறைவாக, கண்ணில் படாமல் தெரியாமல் ஒன்று மறைவாக கொண்டுட்டு போய் வீட்டுக்கு வெளியில் போட்டுருவாங்க. இப்போ வீடு கிரக பேரவேசம் நடக்க போகுது, அழைப்பதெல்லாம் கொடுத்து விருந்தாடிகள்லாம் வரப்போகிறார்கள் என்று சொல்லும்போது வீட்டுக்கு முன்னால் எங்கேயோ எம வீட்டு தோட்டத்திலேயோ வயல்லையோ விளைஞ்ச 2 வாழை மரத்தை கொண்டு வந்து வெட்டி கொண்டாந்து முன்னால் வச்சுருவாங்க. வரவங்களெல்லாம் அதை தான் பார்த்துட்டு உள்ள வருவாங்க. வரவங்களுக்கு முன்பாக இதை தான் எல்லோரும் வரவேற்பை கொடுத்துட்டு தான் இருக்கும். இவ்வளவு நாளாக அந்த கட்டடம் எழும்புவதற்கு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அந்த முட்டு எங்கே இருக்கிற இடம் தெரியாமல் கிடக்கும் பாருங்க. இதுதான் முன்னால் நின்றுட்டு இருக்குது. இப்போ வரவங்க எல்லாம் பார்க்குறதும் போகிறதுமா. ஆனால் இந்த வாழை மரத்தினுடைய வாழ்வு 3 நாள் தான். வீடு கிரகவேசம் முடியும் 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். வாழை மரத்தை பிரித்து போடுவாங்க. பிள்ளைங்கள்லாம் அதில் இருந்து ஏதாச்சும் விளையாடுறதுக்கு அந்த பட்டை நார் எல்லாம் எடுத்துக்கிட்டு காய் அந்த பூவெல்லாம் பிச்சுட்டு கிடப்பாங்க. அப்புறம் பார்த்தா குப்பையாகிடும். குப்பையானதை கொண்டு தூரமாக கொண்டுட்டு போய் இந்த குப்பை கொட்டுற இடத்துல போய் கொட்டுருவாங்க. குப்பைக்காரன் வண்டி வந்து அழிச்சிட்டு போயிடுவான். ஆனால் இந்த பிரித்து போடப்பட்ட இந்த சாரம், அந்த முட்டு இருக்குத, இப்போ இந்த வீட்டு வேலை முடிஞ்சிச்சிங்க, புதுசாக கட்டப்போகிற ஒரு வீட்டுக்காக இந்த முட்டு அங்கே போகும். இது போல் நான் இந்த உலகத்துக்கும் வாழ்க்கைக்கும் இந்த முட்டு போல் நான் இருந்துட்டு போகிறது தான் நான் விருப்பப்படுறேன். எனக்கு அந்த வாழை மரத்தை போல் இருக்கிற வாழ்வு எனக்கு வேணும்னு சொல்லி அவர் இந்த பேட்டியில் சொன்னதாக இது நடந்த உண்மை சம்பவம். அந்த கருத்தை நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இப்படிலாம் வரும். சில பேர் வந்து உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரயாசத்தை தட்டிட்டு போயிடுவாங்க. இப்படிதான் அவங்க இன்னும் நல்லவங்க மாதிரி ஆகிடும். நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இப்படிலாம் நீங்கள் கலங்குவீங்க, உங்கள் மனசு வேதனைப்படும். இவ்வளோ நாளாக நம்ம வேலை நம்மளை யாருமே கண்டுக்கலையே. இப்போ அந்த அந்த சவுக்கு முட்டை என்ன நினச்சிருக்கோம் யோசிப்பார். இவ்வளோ நாளாக அந்த கட்டடம் மேலே எழும்புறதுக்கு நம்ம தான் ஏன் எல்லாம் காரணமாக இருந்தோம். இது வந்து முன்னால் நிற்கிது, நான் எங்கேயோ போய் கிடக்கிறேனே, எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். அவர் சொல்கிறாரு, தேவையில்லை. நான் என்னது, அடுத்தவங்களுடைய உயர்வுக்கு, மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு, உயர்வுக்கு நான் ஒரு முட்டாக இருந்து நான் அடுத்த ஒரு கட்டடத்தை கட்டி அடுத்தவங்களுக்கு வீட்டை எழுப்புவதற்கு நான் எடுத்து மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு நான் உபயோகம் இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன். எனக்கு இதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னாராம் அவர். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இப்போ இது யார் சொன்னதுன்னு. நடிகர் நாகேஷ். அவர் கிறிஸ்தவ குடும்பத்தோடு தொடர்பு உள்ளவர். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இது என் மனதை ரொம்ப தொட்டது. இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். இது சிந்திக்க வேண்டியவருக்கு வருது. அவர் ரட்சிக்கப்பட்டாரா இல்லையன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அவர் கிறிஸ்துவோடு தொடர்போடு இருந்தவர் என்பதை நான் அறிவேன். கவனிங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு தாட் இருக்கணும். நம்மளாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், அவர் அன்பை ருசிச்சிருக்கிறோம்.
அவருடைய பாடு மரணங்கள் தியாகங்களை பற்றி நம்ம அநேக வார்த்தைகளை கேட்குறோம். நம்ம ஆண்டவருக்காக சாதித்தது என்ன? நீங்கள் சாதிக்க போகிறது என்ன? நமக்கு வேண்டியது என்ன? ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம் வேணும் பிரியமானவர்களே. இந்த மனசு இருந்ததுன்னா ஆண்டவருக்காக ஆண்டுடைய வேலையை செய்வதில் நம்ம சோர்ந்து போக மாட்டோம், மகிழ்ச்சியோடு நாம் முன்னேறி செல்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை செய்வதற்காகத்தான் இந்த அன்பான சகோதரர் அவர்கள் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த ஒரிசாவில் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக வந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அவரை நாம் இன்றைக்கு நம்ம சபையின் சார்பாக நம்ம ஜெபித்து இன்றைக்கு நம்ம பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் பகுதியிலே நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தருக்காக உங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் விதையுங்கள், உங்கள் நேரத்தை விதையுங்கள், வசனத்தை விதையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு பிரோஜனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கவனிங்க, சந்தோஷம் சமாதானம் இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல், புரியுதுங்களா, வாழ வழி தெரியாமல், வாழ வகை தெரியாமல், வாழவே பிடிக்காமல் எத்தனை பேர் ஒவ்வொரு நாட்களும் தற்கொலை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? உங்களை சுற்றியுள்ள மக்கள் சிலருக்கு இந்த தற்கொலை எண்ணங்களை வருகிறது. ஒரு சின்ன சம்பவம் பாருங்கள். ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி கடன் பிரச்சனையினால, குடும்பத்தில் பல பிரச்சனையினால ஒரு தகப்பன் என்ன செய்தாராம் கவனிங்க. அவனுக்கு ஒரு 10 வயசு ஒரு மகன் இருந்தான். குடும்பமாக புருஷன் மனைவி பையன் எல்லாம் சேர்ந்து இப்போ தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க முன்னால் ஒரு கேனில் மண்ணெண்ணெய் இருக்குது, அடுத்தது ஒரு துப்பாக்கி, இன்னொன்றில் ஒரு விஷம், இன்னொன்று ஒரு 2 முழம் கயிறு, இதெல்லாம் வரிசையாக வச்சுட்டு இப்போ சாவணும்னு முடிவு எடுத்தாச்சு. நல்லா கவனிங்க. இப்போ இதில் எந்த விதத்தில் எந்த வகையில் நம்ம உயிரை மாற்றிக்கலாம்? எப்படி? சுருக்கு போட்டுக்கலாமா, தீ குளிச்சிக்கலாமா, விஷம் குடிச்சிக்கலாமா, இல்லை துப்பாக்கியால் நம்மையை சுட்டுக்கலாமா என்று இப்படி யோசிச்சுட்டு உட்கார்ந்தாரான் இந்த அப்பா. இந்த 10 வயசு பையன் சொன்னானா, எவருங்க, ஏன்பா சாவறதுக்கு இவ்வளோ வழி இருக்குதா? எப்படி? இப்போ நான் எத்தனை சொன்னேன்? எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். இது இல்லாமல் நிறைய இருக்குது. சாவறதுக்கு வழி இன்னும் நிறையா இருக்குங்க. நான் சும்மா ஒரு 4-5 தானே சொன்னேன். அவன் சொன்னான், சாவறதுக்கே இம்மா வழி இருக்கும்போது வாடுறதுக்கு ஒரு வழி இருக்காது? நல்லா யோசித்து பாருங்க. இந்த வார்த்தை அவர் மனசை தொட்டுது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். வழி இல்லையா? இந்த வழியை நம்ம காட்டுறது இல்லையா? இந்த வழியை நம்ம சொல்கிறது இல்லையா? எத்தனை பேருக்கு வழி தெரியாமல் போயிட்டுருக்குறாங்களே, எத்தனை பேருக்கு இந்த வழி தெரியாமல் வாழ்க்கையை முடிச்சிட்ருக்குறாங்களே. யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன பையன் சொன்ன ஒரு வார்த்தையில் வாழ்க்கையை மாறி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாறும் பிரியமானவர்களே. அந்த உன்னதமான சேவைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? அர்ப்பணிக்கப்பட்டு வந்திருக்கிற அன்பான அந்த ஊழியக்காரருக்காக நம் சபையாராக சேர்ந்து நாம் இப்போது ஜெபிக்க இருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் அன்பான நம்முடைய மகன் சுகின்லால் அவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பு மனைவிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அனைவரையும் இந்த நாளிலே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த மகனை இந்த வாலிப பிராயத்திலே நீர் உமக்காக என்று தெரிந்து கொண்டதற்காக நன்றி. உம்முடைய உத்தமமாக நம்முடைய உண்மையான நம்முடைய பணியை செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்திருக்கிற மகனை நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய உள்ளத்திலே நீ கொடுத்த அந்த ஊழியத்தின்பால் ஆத்துமாக்கள் மேல் உள்ள அந்த பாரத்துக்காக ஸ்தோத்திரம், கரிசனைக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரை விட்டு சென்ற அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையை உடைய மகனுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கட்டளையை உம்முடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வண்ணமாக கர்த்தாவே, உடைய சுவிசேஷத்தை அறியாத ஜனங்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும் என்கிற சிந்தையை உடைய மகனுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக அந்த ஒரிசா ஆண்டவருடைய பகுதியிலே குறிப்பாக ஆண்டவரே இந்த அருமையான பரிசுத்தவான் அந்த மரித்த இரத்த சாட்சியாக மரித்த அந்த இடத்திலே கர்த்தாவே பணியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை சிந்தையை மனதில் வைத்திருந்தீர். அதை தேவன் அதை நிறைவேற்றிருக்கிறீர். அவருடைய இருதயத்தினுடைய விருப்பத்தின்படி எண்ணத்தின்படியாகவே அதே பகுதியிலே ஒரு ஊழியம் செய்யும்படியான வாஞ்சையை தந்தீர். கதவை வாசலை திறந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வாஞ்சையோடு கடந்து சென்ற உடைய மகனை நீர் பயன்படுத்துவதற்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். அங்கும் 1000 ஆத்துமாக்களை நீ தந்ததற்காக உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1000 ஜனங்கள், லட்ச ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்பா.
அவர்களையும் ஆதாயப்படுத்துவதற்காக தேவன் நேர்வரை கருவியாக எடுத்து பயன்படுத்துவீராக. அந்த உன்னதமான இந்த சேவையை உத்தம இருதயத்தோடு செய்ய வேண்டும் என்கிற ஆண்டவர் அர்ப்பணிப்போடு வந்திருக்கிற உம்முடைய மகனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் அனைவரும் இணைந்து சேர்ந்து, விசேஷமாக இந்த சபையார் ஆண்டவரே, மூப்பர்கள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஜெப குழு தலைவர்கள், லீடர்ஸ் அனைவருமாக இணைந்து சேர்ந்து நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான இந்த மகனை உடைய பரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஐயா. அரிபாலாதார சந்தன பலாக்காராதி யாதுரா கரவரா, ஓ ரிக்கபாலாதாராதி சந்தன பலாந்தி யாதுரா கரவரா. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, கட்டி எழுப்புவதற்காக, அன்று உன்னதமான இந்த சேவையை செய்வதற்காக தேவனுடைய கரங்களை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. ரிபகாபார சங்கலாதரா, வரங்களை தாரும், வல்லமைகளை தாரும் ஐயா. ஓ ரிகபாலாந்தாரி சந்தன பலாக்கியாந்துலா கரவரா. ஓ அந்த பகுதியிலே கர்த்தர் நீர் எடுத்து ஒரு வல்லமையான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஐயா. அநேக ஆயிரருக்கு ஆசீர்வாதமான கருவியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஐயா. பலத்த கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஐயா. ரிகபாலாதார சந்தன பலாக்கியாந்துலா கரவரா. ஓ உம்முடைய வருகையின் காலங்களிலே கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்திலே கர்த்தாவே, ஆயிரம் ஆயிரம் ஆத்துமாக்களோடு ராஜ்யம் வந்து சேர்வதற்கு மகனை தரம் படுத்துங்கப்பா, கரத்தை பலப்படுத்துங்கப்பா. தியாகத்தோடு இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற அருமையான மனைவிக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இருதயத்தை எல்லாம் ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு தொடர்ந்து உடைய பணியை செய்ய, சேவையை செய்ய இன்னும் ஒரு கிருபை தந்து நடத்துங்கப்பா. அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை தாங்க, வரங்களை தாரும், வல்லமையை தாரும், விசேஷத்தை கிருபைகளை தாரும் ஆண்டவரே. ரிக்காபாலாதார சந்தன பலாக்கரவர், எதிர்ப்புகள் மத்தியிலே, தடையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், வறுமையிலையும் ஆண்டவரே, கஷ்டத்திலேயும், கண்ணீரிலும் கூட கர்த்தாவே, கர்த்தருக்காக என்று வைராக்கியமாக எழுப்பி நிற்கக்கூடிய ஆண்டவர் உறுதியுள்ள ஒரு அஸ்திபாரமாக, கல்லாக உடைய மகனை தூணாக எடுத்து நிறுத்துங்கப்பா. அந்த பகுதியிலே கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நிற்கிற ஆண்டவர் ஒரு எலியாவை போல கர்த்தாவே உடைய மகனை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வைராக்கிய வாஞ்சியை தாங்கப்பா. ரபாலாதார சந்தனமலாக்கியாந்துலா கரபரபரபரபர, ஓ ரிகபாலாந்தரி சந்தனமலாக்கியாந்துலா கரபரபரபர. உடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் இவர் மூலமாக, இந்த மகன் மூலமாக மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவீராக, மகிமைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீர் என்று சொன்னீர் அல்லவா? அவ்விதமாகவே நீ செய்யுங்கப்பா. இவளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். வாழ்க்கையில் நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், நம்முடைய திட்டம் நிறைவேறட்டும், நம்முடைய நோக்கம் நிறைவேறட்டும். ஆலோசனை தந்து வழி நடத்துங்கப்பா. ஒன்பேல் எனக்கு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவி, நடக்க வேண்டிய வழி நடத்துவேன்னு சொன்ன தேவன் அல்லவா? கர்த்தர் விதமாய் உடைய மகனை நடத்த வேண்டும் என்று சொல்லிச்சுவே. கரம் பிடித்து நடத்துங்கப்பா. ஓ உடைய கரம் எப்பொழுதும் மகனோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவா பார்த்து சொன்னீரே, அதே போல இந்த மகனோடு கூட இருக்க வேண்டும், உடைய வல்லமை இருக்க வேண்டும், வல்லமையுள்ள கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கரத்தினால ஏந்துங்க, தாங்குங்க, சுமந்து கொள்ளுங்க, தப்பி வைத்துக் கொள்ள, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய கரத்தின் 7 நாள் மூடிக்கொள்ளுங்கப்பா, ரத்தத்துக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்கப்பா. உடைய செட்டை நூலுக்காக மூடிக்கொள்ளும், மறைத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும், எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துள்ளும். நல்ல சுக பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை ஆண்டு நீ ஆயுசு கத்த கொடுத்து கர்த்தருடைய பணியை சீரும் சிறப்பமாக செய்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜ்யத்திலே 1000 அல்ல, லட்சம் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிற உன்னதமான பணிக்கு, சேவைக்கு எடுத்து நிறுத்துங்க, நிலைநிறுத்துங்க. நேர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாய் இருக்கிற நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.